வணக்கம். இன்னைக்கு நாம ரோல்ஃப் டொபெல்லி எழுதின தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி புத்தகத்தோட சுவாரஸ்யமான கருத்துக்களை தான் அலச போறோம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை எல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு ரொம்பவே சிம்பிளா ஆனா ஆழமா இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு சீக்ரெட் பொக்கிஷ அறையை அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன். அந்த அறைக்கான சாவி உங்க கையில இருக்கு. நீங்களும் ரொம்ப ஆர்வமா அந்த அறையை திறக்கறீங்க. ஆனா உள்ளே பார்த்தா ஒரே குப்பை மேடா குவிஞ்சு கிடக்கு. அந்த குப்பைகளுக்கு நடுவுல உங்க பொக்கிஷத்தை தேடணும்னா எவ்வளோ கடுப்பா இருக்கும் இல்லையா? உண்மையில சொல்லணும்னா நம்ம மூளையும் இப்படி ஒரு குப்பை நிறைந்த அறையா தான் இருக்கு. தேவையற்ற அனுமானங்கள், தவறான நம்பிக்கைகள்னு ஏகப்பட்ட குப்பைகளால நம்ம சிந்தனை அப்படியே மழுங்கி போயிருக்கு. அந்த குப்பைகளை எப்படி கிளீன் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் இதுதான். மனசுல உள்ள குப்பைகளை எப்படி சுத்தம் செய்யறது, சமூகத்தோட மாயைகள், மதிப்பை தவறா புரிஞ்சுக்கிற வலையிலிருந்து தப்பிக்கிறது, அப்புறம் எல்லா தெரியுங்கிற மாயையை உடைக்கிறது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ முதல் குப்பை மூளைக்கு வருவோம். கூட்டத்தின் மாயைகள். மத்தவங்க சொல்றத அப்படியே நம்புற மாயையிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கலாம். சோஷியல் ப்ரூஃப், அதாவது சமூக நிரூபணம்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த பல பேர் செய்றாங்க, இல்ல பல பேர் நம்புறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது கண்டிப்பா சரியாதான் இருக்கும்னு நம்ம குருட்டுத்தனமா நம்புறது. நம்ம சமூகம் சில விஷயங்களை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிருக்கோம். அந்த மாயையில சிக்கி பல நேரங்கள்ல நம்ம ரொம்பவே தப்பான முடிவுகளை எடுத்துடுறோம். இதுக்கு ஒரு அருமையான உதாரணத்தை பாருங்களேன். சமூகத்தோட பார்வை என்ன, உண்மை நிலை என்னன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. தையல் தொழில் செஞ்சா மாசம் அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும்னு சமூகம் ஒரு முடிவே பண்ணி வச்சிருக்கு. ஆனா டிசைனர் பிளவுஸ் மாதிரியான ஸ்பெஷாலிட்டி தையல் கலையில இறங்குனா அதுல வர்ற லாபம் எக்கச்சக்கம். இதுதான் நிஜம். ஆனா சமூகம் போட்டு வச்சிருக்கிற அந்த ஒரு பொதுவான கணக்கால ஒரு சூப்பரான லாபம் தரக்கூடிய தொழிலை கூட நம்ம சந்தேகத்தோட தான் பார்க்கறோம். இத ரொம்ப அழகா சொல்லலாம். ஒரு முயலை சுத்தி 1000 பேர் நின்னுகிட்டு இது முயல் இல்ல பூனை அப்படின்னு சொன்னாலும் அந்த முயல் ஒருபோதும் பூனை ஆகிடாது. எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் பாருங்க. ஒரு தப்பான விஷயத்த ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து சரின்னு சொன்னாலும் அது எப்பவுமே சரியாகி விடாதுங்கிறது தான் இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஃபாலசி. இது நம்ம மூளை நம்மளையே ஏமாத்துற ஒரு செமெட்ரிக். அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடர்ந்து அதே மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதால ஃபியூச்சர்லயும் அது அப்படியே தான் நடக்கும்னு நம்ம மூளை நம்மள நம்ப வைக்கும். ஒரு விஷயம் 2-3 தடவை சரியா நடந்ததால அந்த நிலைமையை நம்ம முழுசா நம்பிடுவோம். இங்க இருக்கிற இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு இதுல பார்க்கலாம். ஒருத்தர் உங்ககிட்ட பிசினஸ் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்குறாரு, அதை சரியா திருப்பி கொடுக்கறாரு, மறுபடியும் வாங்குறாரு, கொடுக்கறாரு. இப்படியே 4 தடவை செஞ்சு உங்க நம்பிக்கையை முழுசா சம்பாதிச்சிடுறாரு. 5வது தடவை ஒரு பெரிய தொகையை கேட்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? ஆஹா, 4 தடவை கரெக்டா கொடுத்துட்டாரு, இந்த தடவையும் கண்டிப்பா கொடுத்துருவாருன்னு முழுசா நம்பி பணத்தை கொடுப்பீங்க. ஆனா அங்கதான் மிகப்பெரிய ஏமாற்று வேலையே நடக்கும். இதுதான் இண்டக்ஷன் ஃபாலசி. சரி, இந்த மாயைகள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சமூகத்தோட பார்வையை கொஞ்சம் தள்ளி வைங்க. கூட்டத்தை நம்புறதை விட நீங்களே சொந்தமா அனலைஸ் பண்ணுங்க. லாபம் எங்கிருந்து வருது, உண்மையான சோர்ஸ் என்ன அப்படிங்கறத யோசிச்சு ஒரு பேக்ரவுண்ட் ரீசர்ச் பண்றது எப்பவுமே நல்லது. இப்போ 2வது மூளைக்கு வருவோம். சூழ்நிலைகளை வச்சு ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை நம்ம மூளை எப்படி தப்பா புரிஞ்சுக்குதுன்னு இப்போ பார்க்க போறோம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். ஒரு பொருளை நம்ம ரொம்ப சூப்பரா நினைக்கிறோம்னா நிஜமாவே அது சூப்பரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தாலே போதும், இந்த பொருள் நம்ம கண்ணுக்கு பெஸ்டா தெரிஞ்சிடும். பாத்தீங்களா நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி ஈஸியா முடக்கிடுதுன்னு? இதுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்றேன் கேளுங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு துணிக்கடை நடத்துறாங்க. ஒரு கஸ்டமர் 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புடவையோட விலையை கேட்கும்போது தம்பி தான் அண்ணன் கிட்ட சத்தமா விலைய கேட்பாரு. அண்ணன் உள்ளே இருந்து 1800 ரூபாய் தம்பி அப்படின்னு கத்துவாரு. உடனே தம்பி உங்ககிட்ட மெதுவா வந்து சரி உங்களுக்காக 1200 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொல்வாரு. நீங்களே என்ன நினைப்பீங்க? 1800 ரூபாய்க்கு 1200 எவ்வளவோ பரவாயில்லையேன்னு அந்த புடவைய உடனே வாங்கிடுவீங்க. நாம ஏமாந்துட்டோன்னு தெரியாமலே ரொம்ப சந்தோஷமா கடையை விட்டு வெளியே வருவோம். இதுதான் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட். அடுத்ததா சங்கன் காஸ்ட் ஃபாலசி. இது நம்மள பல பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு இடத்துல நிறைய பணத்தையோ இல்ல நிறைய நேரத்தையோ நாம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது தோல்வி அடைய போகுதுன்னு தெரிஞ்சும் அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறது. இது எப்படின்னா கீழே கொட்டின பாலை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே மிச்சம் இருக்கிற பாலையும் வீணாக்குற மாதிரி தான். இதை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கப்பல் நடுக்கடல்ல மூழ்கிக்கிட்டு இருக்கு. பயணிகளை காப்பாத்த லைஃப் போட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு வியாபாரி மட்டும் அந்த படகுல ஏற மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு.
ஏன்னா அவரோட பெட்டி பெட்டியான தங்க நகைகள்லாம் கப்பலோட அடித்தளத்துல சிக்கி மூழ்கிடுச்சு. அந்த தங்கத்தை நினைச்சுக்கிட்டே தான் உயிரை காப்பாத்திக்க கிடைச்ச வாய்ப்பையும் அவர் இழக்கிறாரு. இதுதான் அந்த மூழ்கிய முதலீட்டின் மேல நமக்கு இருக்கிற மாயை. இந்த கோட்டை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. நீங்க தப்பான ஒரு ட்ரெயின்ல பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. தப்பான பாதம் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து எக்ஸிட் ஆகுறதான் புத்திசாலித்தனம். இழந்ததை நினைச்சுக்கிட்டே இருந்தா அது உங்களை இன்னும் தப்பான திசைக்கே கொண்டு போகும். சரி, இதுலேருந்து தப்பிக்க என்ன பண்றது? ஒரு பொருளை மதிப்பிடும்போது எப்பவுமே சரியான ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணுங்க. முக்கியமா பழசு பத்தியே கவலைப்படாம தப்பான ட்ராக்ல இருக்கோன்னு தெரிஞ்சா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கிடுங்க. இப்போ நம்ம மூளையோட கடைசி குப்பை மூளைக்கு வந்துட்டோம், அறிவின் மாயை. நம்ம கண்ணுக்கு தெரியற விஷயங்களுக்கும் மறைஞ்சிருக்கிற உண்மைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ். அப்படின்னா என்ன? சக்சஸ் ஆனவங்கள மட்டுமே பார்த்து ஒரு ஃபீல்டை பத்தி நாம எடை போடுறது. அதே துறையில முயற்சி செஞ்சு ஃபெயிலான பல பேரை நம்ம கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். நம்ம கண்ணுக்கு தெரியற அந்த வெற்றிகள் மட்டும் நிஜத்துல என்ன நடக்குதுங்கிற உண்மையை அப்படியே மறைச்சிடுது. இங்க இருக்கிற டேட்டாவை பாருங்களேன். ஒரு ஃபீல்டுல சக்சஸ் ஆன ஒரு 4 பேரை மட்டுமே நம்ம பார்க்கறோம். ஆனா அதே துறையில முயற்சி செஞ்சு காணாம போன பல 100 பேரை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. வெற்றி எப்படி பெறணும்னு வெற்றியாளர்கள் கிட்ட கத்துக்கிறத விட எப்படி தோற்க கூடாதுன்னு தோல்வி அடைந்தவங்க கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய கத்துக்க முடியும். இந்த அழிவின் மாயையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் ஷாஃபர் நாலேஜ். ஒரு டாபிக்கை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அறக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் மாதிரி காட்டிக்கிறது. இப்போல்லாம் சோஷியல் மீடியாவிலையும் டிவிலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நிபுணர்கள் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்குற பல பேர்கிட்ட உண்மையான அறிவோ அனுபவமோ கொஞ்சம் கூட இருக்காது. இதான் நிஜம். அப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? வெற்றிகளை மட்டும் பார்க்காதீங்க, தோல்விகளையும் சேர்த்து அனலைஸ் பண்ணுங்க. உண்மையான சக்சஸ் ரேட் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. அரைக்குறையான ஃபேக்ட்ஸை தூக்கி எறிஞ்சிடுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அது எங்கிருந்து வருது, அதை சொல்றவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாம முடிவுக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நாம பேசின அந்த ரகசிய அறைய இப்போ நினைச்சு பாருங்க. நாம அந்த அறையில இருந்த குப்பைகளை எல்லாம் பெருமளவு சுத்தம் செஞ்சுட்டோம். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 99 சுவாரஸ்யமான கருத்துக்கள் இருக்கு. ஆனா பயப்பட வேண்டாம். இதுல இருக்கிற ஒரு 10 அல்லது 15 கான்செப்ட்ஸை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணாலே போதும். நம்ம லைஃப்ல இருக்கிற பாதி குழப்பங்கள் தீர்ந்துடும். நம்மால ரொம்பவே தெளிவா சிந்திக்க முடியும். சோ, இந்த விளக்கத்தின் மூலமா உங்க மூளையில இருக்கிற மாயைகளை எப்படி உடைக்கிறதுன்னு சூப்பரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை பார்த்து ஒரு ஃபைனல் கேள்வி. உங்களோட பொக்கிஷ அறையிலிருந்து எந்த மனக்குப்பையை நீங்க முதல்ல தூக்கி எறிய போறீங்க? இந்த கேள்வியோட நான் விடைபெறேன். இந்த புத்தகத்தை முழுமையா வாசிச்சு பாருங்க. உங்க சிந்தனை இன்னும் கிளியரா மாறும். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தோட சந்திப்போம். நன்றி.